ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலையும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42 அதிகாரம் 16 வசனம். அவர்களை கைவிடாதிருப்பேன். அவர்களை கைவிடாதிருப்பேன். யார் அந்த அவர்கள்? எப்படிப்பட்ட ஜனங்கள் அவர்கள்? அவர்கள் எனப்பட்டவர்கள் எந்த சூழ்நிலையிலிருந்து மீட்கப்பட்டவர்கள்? ஆண்டவர் சொல்றார், இதெல்லாம் செய்து நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். இந்த அவர்கள் யார் என்று அந்த வேத பகுதியை நாம் வாசித்தால் அந்த பகுதி மிக தெளிவாக சொல்லுகிறது. குருடர்கள். குருடர்களை அவர்கள் அறியாத பாதையில் நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதையில் நடத்தி அவர்களை மீட்கும்படி அவர்கள் இருளை எல்லாம் வெளிச்சமாக மாற்றி, கோணலை எல்லாம் செவையாக மாற்றி, இதையெல்லாம் செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். தேவனுடைய பிள்ளைகள் அநேக காரியங்களில் குருடர்களாய் இருக்கிறோம். இருக்க வேண்டிய காரியத்தில் குருடர்களாய் இல்லாமல் தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் குருடர்களாய் இருக்கிறோம். உதாரணத்துக்கு, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, என் தாசனை போல குருடன் யார்? என் தாசனை போல செவிடன் யார்? என் தாசனை போல அந்தகன் யார்? என் தாசனை போல ஊமையன் யார் என்று சொல்லுகிறார். எங்கே நாம் காணக்கூடாதபடி இருக்க வேண்டும் அங்கே காணக்கூடாதபடி இருக்க வேண்டும். எங்கே நாம் கண்டுகொள்ள வேண்டும் அங்கே நாம் கண்டுகொள்ளும்படி இருக்க வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்லுவார்கள். என்னன்னா, ஒரு அம்மா மோர் வியாபாரம் செஞ்சுச்சு. அந்த அம்மா மோர் வியாபாரம் செஞ்சப்ப ஒரு நாள் ஒரு பானையில நல்ல கட்டி தயிர், அதை நன்றாக கடைந்து மோராக்கி ஒரு பானை மோர் மாத்திரம் கொண்டு சென்றது. ஒரு கிராமத்திலிருந்து மற்றொரு கிராமத்திற்கு போவதற்குள் அந்த மோர் தீர்ந்து விட்டது. அந்த ஜனங்கள் அதை ஆர்வத்துடன் வாங்கினார்கள். நல்ல மோர், நல்ல பசுமோர், நல்ல நிலையில் இருக்கிறது, உடலுக்கு ஆரோக்கியமானது என்று சொல்லி அதை வாங்கி கொண்டார்கள். இந்த அம்மா பார்த்துச்சு, சரி வியாபாரம் சூடுபிடித்து விட்டது அப்படின்னு சொல்லி ஜனங்களை குருடர்களாக இது பார்த்தது. எப்படி என்றால், 2வது நாள் அதே ஒரு குடம் தயிர், அந்த ஒரு குட தயிரை 2 குடம் மோராக மாற்றினது. இப்பொழுதும் அது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், சுவையாக தான் இருந்துச்சு. இந்த அம்மா இந்த கிராமத்திலிருந்து ஒரு அடுத்த கிராமத்துக்கு போவதற்குள் அதுவும் விற்று தீர்ந்து விட்டது. இந்த அம்மா நினைச்சது, பரவாயில்லையே, அடுத்த நாள் அதே ஒரு குட தயிர் தான் 3 குட மோராக மாற்றியது. ஜனங்களை குருடர்களாக இது கண்டது. நாமும் கூட சிலரை குருடர்களாக பார்ப்போம். நாம் செய்வதெல்லாம் அங்கீகரித்து விட்டார்கள், நாம் இந்த காரியத்தை அவர்களை ஏமாற்றி விடலாம், இந்த காரியத்தில் அவர்களை நயவசனிப்பு செய்து விடலாம், இந்த காரியத்தில் அவர்களை தேவனை விட்டு விலகிவிடலாம். அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், குருடர்களை அவர்கள் காணாத வழியில் அவர் நடத்துவார்.
நாம் மற்றவர்களை கண் தெரிந்தவர்களை குருடராக காண்கிற ஒரு காரியம். அந்தம்மா அப்படி ஒரு குடம் தயிர் 4 குடமாச்சு, ஒரு குடம் தயிர் 5 குடம் மோராச்சு, ஒரு குடம் தயிர் 6 குடமாச்சு, 7 குடம் ஆயிடுச்சு. ஒரு குடம் தயிர் தான், ஆனா அது 7 குடம் மோரா மாத்தி. இப்ப அந்த வியாபாரம் எப்படின்னா, ஒரு கிராமத்துக்குள்ள போன உடனே மோர் தீர்ந்து போயிருதா. அதனால இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, கஸ்டமர்கிட்ட எல்லாம் சொல்லிச்சு, அந்த ஆலமரத்துக்கு அடியில நான் கடையை போட்டுறேன், என்னால 7 குடத்தை தூக்கிட்டு வர முடியாது, நீங்கள் அங்கே வந்து வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னோடனே ஜனங்களும் சரி என்று சொல்லிவிட்டார்கள். அந்த இடத்துல ஒரு மோர் கடை, அந்த ஆலமரத்துக்கு கீழே ஒரு மோர் கடை ஆரம்பிச்சு மோர் வியாபாரம் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால் 1 குட தயிர் 7 குடம் மோர் இப்படி போய் கொண்டிருக்கு. அந்த அம்மா அந்த 7 குட மோரை கலக்கி டயர்டாகி அந்த அம்மா கொண்டு வந்து இறக்கி வச்சுட்டு, வியாபாரம் ஒரு 10 மணி போல தான் அந்த அப்படியே வெயில் ஏறதான் அந்த மோர் வியாபாரம் வேகமாக போகும். அந்த அம்மா 8 மணிக்கே வந்துடுச்சு, மோரெல்லாம் குடத்தில் அடுக்கி வச்சிருச்சு. இந்த அம்மா படுத்து சரி அவங்க வர்றதுக்குள்ள 1 மணி நேரம் ஒரு தூக்கம் போட்டுடலாம் அப்படின்னு ஆலமரத்துக்கு அடியில் படுத்துச்சு. ஆலமரம் எப்பொழுதுமே நல்ல ஆக்சிஜன் கிடைக்கக்கூடிய இடம், நல்ல தூக்கம் வரக்கூடியது, உடம்பு டயர்டெல்லாம் எடுத்துரும். அதுதான் அந்த ஆலமரத்தினுடைய தன்மை. அந்த அம்மா படுத்துக்கிச்சு. படுத்தோடனே நல்ல தூக்கம், இந்த 1 மணி நேரம் நல்ல தூக்கம் தூங்குது. அதில் ஒரு கனவு. அந்த கனவுல 2 நாய் அதை துரத்துற மாதிரி. அந்த நாயை கல்லால் அடித்தா போக மாட்டேங்குது, காலால் எட்டி உதைக்குது. அந்த நாயை எட்டி உதைக்கிற சாக்கில் இது எட்டி உதைச்சது பாருங்க, 7 குட மோரம் நொறுங்கி போயிடுச்சு. கண்ணு திறந்து பார்க்குது, மோரெல்லாம் ஓடுது, ஆறா ஓடுது. கண்ணு திறந்து பார்க்குது, 7 குடமும் காலி. இப்போ அது தலையில் கை வச்சு உட்காந்துருச்சு. என்ன, 1 குட தயிரை வச்சு நான் 7 குடத்துக்கு கொண்டு வந்தேன். இப்போ 7 குடமும் என்ன ஆயிடுச்சு, பானைகள் எல்லாம் உடைஞ்சிச்சு. 7 பானை உடைஞ்சு போச்சு. நஷ்டம், முழுவதும் நஷ்டம். மற்றவர்களை குருடராக பார்த்து கொண்டே ஏமாற்றி கொண்டது அந்த அம்மா இப்பொழுது முழுவதும் நஷ்டப்பட்டு போச்சு. கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்மை ஆண்டவர் சில இடங்களில் குருடராய் இருக்க சொல்லுவார், இருக்க வேண்டும். சில இடங்கள் பார்வை உடையவனாய் நம்மை நடக்க சொல்லுவார், நடக்க வேண்டும். இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை நான் அழகாய் நடத்தி அவன் இருளை வெளிச்சமாக்கி அவனுக்கு தம்முடைய கிருபையை, அதாவது ஆண்டவர் எப்படி நடத்துகிறாரா, ஆச்சரியமான பாதையில நடத்தி வருகிறாரா. இதெல்லாம் செய்து அவனை கைவிடாதிருக்கு. எவ்வளவு ஆச்சரியமான காரியம் பாருங்க. ஆண்டவர் நம்மை கைவிடாத நேசர். உங்கள் வாழ்க்கையில என் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர், கைவிடவே மாட்டார். சில பேராசைப்படுவாங்க, பெரு நஷ்டம் அடைஞ்சிருவாங்க. சில பேராசையில இருப்பாங்க, கடைசியில் அவங்க உற்று கவனிச்சீங்கன்னா பெரிய நஷ்டத்துக்குள்ள போயிடுவாங்க. சொல்லுவாங்க, நான் ஆண்டவருக்காக தான் நான் இருந்தேன், ஏன் இந்த நஷ்டம்? நஷ்டம் வருவதற்கு காரணம் உன்னுடைய பேராசை. எந்த இடத்துல ஆண்டவர் நம்ம எப்படி நடக்க சொல்றோம் அப்படி நடந்து பழகி கொள்ளும் போதுதான் அவர் நம்முடைய கரத்தை, நம்ம குருடனா, இந்த இடத்துல குருடனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு குருடனா இருந்தா அவர் நம்ம கரத்தை பிடிச்சுக்குவார். இந்த இடத்துல நீ கண் தெரிகிறவனா இருந்து என் கரத்தை பிடிச்சுக்கணும். ஆண்டவர் நடத்துகிற பாதை அப்படி இருக்கும். அவர் கைவிட மாட்டார். இருளை வெளிச்சமாக்கிறாரு, நம் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நிறைவாக்கிறாரு. இதெல்லாம் செய்து கைவிடாது இருக்கிற கர்த்தர்.
இன்றைக்கு ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. நீங்க அவர் கரத்தை பிடிக்க வேண்டாம். நீங்க ஏசப்பா கரத்தை பிடிக்க வேண்டாம். ஏசப்பா உங்க கரத்தை பிடிக்க சொல்லுங்க. என் கரத்தை நீங்க பிடிங்கப்பா, அது போதும் எனக்கு, நான் எந்த பாதையிலையுமே கடந்து வந்துடுவேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்க கரத்தை பிடிச்சிட்டா போதும். பள்ளமானாலும் மேடானாலும் மலையானாலும் குன்றானாலும் ஆழமானாலும் மேல மேல உயர்ந்த காரியங்களானாலும் எந்த இடத்திலேயும் அவர் நம்மை கைவிடாதிருப்பார். நாம கைப்பிடிச்சிருந்தோம், பயந்து கைவிட்டுருவோம். ஆனா அவர் நம்மை கரத்தை பிடிச்சிட்டான்னா எந்த அளவு வரட்டும், எந்த மோதல் வரட்டும், எந்த பிரச்சனை வரட்டும், he never ever live as alone. அவர் நம்மை தனிமையாய் விட மாட்டார். நம்முடைய கரத்தை விட்டுவிடவே மாட்டார். அதனால்தான் அவருடைய கரத்தை நாம பிடிப்பதை விட நம்முடைய கரத்தை அவரை பிடிக்க சொல்லுங்க. அவர் அழகாய் நடத்துவார். குருடர்கள் எப்படி மற்றவருடைய துணையோடு நடந்து போகிறார்களோ அதே போல உனக்கு நல்ல கண்ணு தெரியலாம், உனக்கு எல்லாம் நல்லா தெரியலாம், அவர் கரத்துல என் கரத்தை பிடிச்சுக்கோங்கப்பா, நீங்க பிடிச்சு என்னை அழைத்து கொண்டு போங்கன்னு சொல்லுங்க. உங்களை கொண்டு போகிற பாதை வெளிச்சமா, உங்களை கொண்டு போகிற பாதையில நன்மைகள் உண்டாகும். அதை செய்யும் வரை அவர் கைவிட மாட்டார். மறந்து விடாதுருங்க. இன்றைக்கு சொல்லுங்க என்னோடு கூட சேர்ந்து, இயேசுவே என் கரத்தை நீங்க பிடிங்க. உங்க கரத்தை நான் பிடிப்பதை விட என் கரத்தை நீங்க பிடித்தனை வழி நடத்துங்கன்னு சொல்லுங்க. அவர் குருடனை வழி நடத்துவதை போல நம் கரத்தை பிடிச்சிட்டா சூப்பரான பாதையில் நடத்துவா. மேன்மையை காண்பீர்கள். ஆமேன், ஆமேன்.